இந்த கர்ப்பப்பை வாயில போட்டிருக்கிற ஸ்டிச்சஸை நம்ம எப்போ வந்து ரிமூவ் பண்ணுவோம்? ரிமூவ் பண்ணும்போது பெயின் இருக்குமா? அதுக்கு அனஸ்தீசியா தேவையாங்கிறது நெறைய பேரோட டவுட்ஸு. யூசுவலா பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மல் டெலிவரி பிளான் பண்றவங்களுக்கு, நம்ம கர்ப்பப்பை வாய் ஸ்டிச்சஸ் வந்து அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி வேற எதுவும் பெயின் எதுவும் வரல அப்படின்னா, அரவுண்ட் 37 வீக்ஸ் வந்து ஸ்டிச்சஸ் வந்து ரிமூவ் பண்ணி விட்டுருவாங்க. அப்படி இல்ல, இதுக்கு முன்னாடியே பேஷண்ட்டுக்கு வந்து அந்த பிரெக்னன்ட் மதருக்கு வந்து ப்ரீடெர்மா பெயின் வந்துருச்சு. ஆல்ரெடி கன்ட்ராக்ஷன்ஸ் வருது. இல்ல என்ன காரணம்னே தெரியாம ரெக்கரண்ட்டா ப்ளீடிங் வந்து வருது. ஆர் பனிக்கொடம் உடைஞ்சு லீக்கிங் ஆகி இன்ஃபெக்ஷனுக்கான சைன்ஸ் இருக்கு. இந்த மாரி ஒரு சில ரீசன்ஸ்க்காகவும் ஸ்டிட்ச் வந்து நம்ம கொஞ்சம் முன்னாடியே ரிமூவ் பண்ற மாதிரி இருக்கலாம். இந்த ஸ்டிட்ச் வந்து ரிமூவலுக்கு அனஸ்தீசியா தேவை கிடையாது. இத நம்ம ஓபிடி பேசிஸ்லயே ரிமூவ் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் தான் ஆகும் ஸ்டிட்ச் ரிமூவ் பண்ண. அண்ட் பெருசா உங்களுக்கு இதுல பெயின்னு இருக்காது. பட் ஒரு மைனர் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கலாம். பட் ஒன்ஸ் ஸ்டிட்ச் ரிமூவ் பண்ணிட்டா நெக்ஸ்ட் ஒரு 2, 3 மினிட்ஸ்ல யூ வில் பி ஓகே. இதே ஃபார் சம் அதர் ரீசன் உங்களுக்கு சி செக்ஷன் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த அனஸ்தீசியா கொடுக்கும்போது சிசேரியனுக்கு எனிவே ஒரு அனஸ்தீசியா கொடுக்க போறோம். ஸோ அந்த அனஸ்தீசியாலயே சி செக்ஷன் முடிச்ச அப்புறம் ஸ்டிட்ச் வந்து ரிமூவ் பண்ணி விட்டுடலாம். அந்த ஸ்டிட்ச் ரிமூவலுக்கான அந்த ஒரு சின்ன டிஸ்கம்ஃபர்ட் கூட இல்லாம அந்த ப்ரொசீஜர் கூடவே நம்ம வந்து கிளப் பண்ணிக்கலாங்க.